ஹாய், எல்லாரும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு April 28 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டரோட கேபினெட் வந்து ஒரு ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ஸ்கீம் அப்படின்னா பிரதான் மந்திரி கரம் சதக் யோஜனா. அதோட டெட்லைன் வந்து March 2025 இருந்துச்சு. ஸோ அதை இப்போ வந்து March 2028 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எதுக்கு அப்படின்னா வில்லேஜஸை, ரூரல் ஏரியாஸை நியர்பை டவுனுக்கு, நியர்பை ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணுவாங்க, அவுட்லே வச்சுருக்காங்க, பட்ஜெட் வச்சுருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 83,977 crores. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பூல். ஸோ பாரத் மேரிடைம் இன்சூரன்ஸ் பூல். ஸோ இன்சூரன்ஸ் பூல் அப்படின்னா என்ன அப்படின்னா யூஸ்வலி வந்து ஒரு விஷயத்துக்காண்டி இன்சூரன்ஸ் போடுவோம். ஸோ இன்சூரன்ஸ் பூல் அப்படின்னா 2-3 விஷயங்களை கவர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து ஷிப்பிங்காண்டி போடுறேன் அப்படின்னா ஷிப்பிங்கில் வந்து பொருள் டேமேஜ் ஆகிறதுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் போடக்கூடாது, அது கம்பைண்டாக பண்ணும். ஸோ டிலே ஆனாலும் அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சேர்த்து போடுறதுக்கு பேர் தான் இன்சூரன்ஸ் பூல். ஸோ இதில் என்ன இருக்கு அப்படின்னா நம்ம மோடி சார் தலைமையிலான கேபினெட் வந்து ஒரு விஷயத்தை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா பாரத் மேரிடைம் இன்சூரன்ஸ் பூல் அப்படின்ற இன்சூரன்ஸ் திட்டத்தை தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டொமஸ்டிக் இன்சூரன்ஸ் பூல். ஸோ இது வந்து எதுக்கெல்லாம் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னா மேரிடைம் என்டர்பிரைசஸ். ஸோ இந்தியன் ஷிப்ஸ் வந்து கார்கோஸ் எடுத்துகிட்டு போகிறப்போ அங்கே உள்ள திங்ஸ்க்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ இது வந்து நிறைய விஷயங்களை கவர் பண்ணும். இதுக்கு வந்து எவ்வளோ க்ரோர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12,980 crore. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போ போயிட்டு இருக்க ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூஸால இன்சூரன்ஸோட ரேட் வந்து ஹைக் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியனோட சப்ளை செயின் மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து குட்டாக பெட்டராக ஹேண்டில் பண்ணோம்னா இப்போ இப்படி ஒரு இன்சூரன்ஸை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்மைல்னு ஒரு பெக்கரி சர்வே ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எப்போ இதை வச்சு பண்ணாங்க, எங்கே வச்சு இதை பண்ணாங்க, இந்த ஆப்பை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா சித்தன் சில்வர் 2026 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வச்சு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்போட வேலை என்ன அப்படின்னா எதப்பா சர்வே இருக்கணும் அப்படின்னா பர்கர்ஸ் எங்கெல்லாம், பெக்கிங் பீப்புள்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றத வந்து சர்வே எடுக்கும். எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்கணும். ஸோ அவங்களும் அவங்க லைஃப்பில் அந்த இதை விட்டுட்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு மூவ் பண்ணணும் தான் இது. ஸோ இந்த ஸ்மைலோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்டு இண்டிவிஜுவல் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரனர்ஸ். Grassroots Biodiversity Governance Project. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தர் கூட சேர்ந்து, யார் கூட, நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி கூட சேர்ந்து ஒரு 2 ஸ்டேட்ல நம்ம அப்படியே பயோடைவர்சிட்டியை செழிப்பாக்குறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 5 வருஷ ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ எந்தெந்த ஸ்டேட்ல அப்படின்னா தமிழ்நாடுலையும் மெகாலயாலையும். ஸோ இந்த தமிழ்நாடுலையும் மெகாலயாலையும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்டை இன்னும் பெட்டராக பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ காசுப்பா அப்படின்னு கேட்டால் 25 கோடி. ஓகே, ஸோ இட் வாஸ் லைக் 25 crores. ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 1.5 million ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் பார்த்தீங்கன்னா நாலேஜை எடுத்துக்க போகிறாங்க. ஓகேவா? நம்ம ஒரு ஊர் சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன மரம் இதெல்லாம் தெரியாது, ஆனால் ஒரு பாட்டிக்கோ இல்லை ஒரு வயசானவங்களுக்கோ இல்லை ஒரு ரேண்டமான சின்ன பையனுக்கோ அது என்ன மரம், அதோட பயன் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எல்லாமே தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த மாதிரியான ரேரான விஷயங்கள் லைக் நம்ம ஒரு சில விஷயங்கள் நெட்டில் தேடினது கிடைக்காது, யாரோ ஒருத்தருக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து ட்ரைபல் டேட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் அந்த ஒரு பர்சன் இல்லை அப்படின்னா அந்த டேட்டா யாருக்குமே கன்வே ஆகாது. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸை இவங்க வந்து எடுத்துக்க போகிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் 2 இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கத்துனா டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு 6 பார்டர் வில்லேஜை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தா போபியா, கட்யாலா, கஜ்னல், கரோல் கிருஷ்ணா, ரத்துவா, குஜர்ஷாக். ஸோ இந்த 6 ஊரை வந்து என்ன எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராமுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம்னு என்ன பண்ணோம் அப்படின்னா பார்டர்ஸை வந்து சேச்சுரேட் பண்ணணும். எதை வச்சு? அங்கே உள்ள பீப்புளுக்கு நிறையா வந்து
வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் இருக்க ஒரு நார்மலான வில்லேஜ் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ரோட்ஸ் இருக்கும், அதுக்குன்னு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒரு பிஹெச்சி இருக்கும், ஒரு பிரைமரி ஸ்கூல்ஸ் இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ பார்டர் 2 கண்ட்ரியோட பார்டர் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் கண்டிஷன் இருக்கும். ஸோ அங்கே இதே அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ இப்போது இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா அங்கேயும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு புது வெதர் ரேடாரை எங்கே வைக்க போகிறாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்க மகாபலேஸ்வர் அப்படின்ற இடத்துல வந்து வைக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா IITM, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி, பூனே தான் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன ரேடார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்டு டாப்ளர் வெதர் ரேடார். ஓகேவா? ஸோ இது எந்த ஊரில் அப்படின்னா மகாபாலேஸ்வர்ன்ற ஊரில். ஸோ என்ன ஆல்டிடியூடில் வைக்க போகிறாங்க அப்படின்னா 1400 ஆல்டிடியூடு வெஸ்டர்ன் காட்ஸில் வைக்க போகிறாங்க. ஸோ இது எந்த மிஷன் கீழே வைக்கிறீங்க அப்படின்னா மிஷன் மௌசாம். ஸோ இந்த மிஷன் மௌசாம் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு கண்ட்ரியில் ஒரு பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வர்றப்போ அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை யார் எடுத்துருக்கணும்? கவர்மெண்ட் எடுத்துருக்கணும். ஸோ அதுக்கான தேவையான ஸ்டெப்ஸை எடுக்கிற மிஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மிஷன் மௌசாம். ஓகேவா? ஸோ அதுபடி நிறைய இடங்கள்ல ரேடார்ஸ் வச்சு ஒரு புயலோ ஏதோ ஒரு டிசாஸ்டர் வர்ற போது முன்னாடியே கணிச்சு பெட்டராக வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணணும், இல்லை ஒரு ப்ரிகாஷனோட இருக்கணும். ஸோ அதுக்காண்டி தான் இப்போதைக்கு எக்ஸ்பேண்ட் டாப்ளர் வெதர் ரேடாரை வந்து மகாபலேஸ்வர் அப்படின்ற இடத்துல மகாராஷ்டிராவில் வச்சுருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சர்ஜ் இன் ஆன்லைன் content blocking orders by MEIT. ஸோ MEIT அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே, ஸோ அது என்ன கண்டென்ட் பிளாக்கிங் ஆர்டர்ஸ்? அவங்க ஏன் கண்டென்ட்டை பிளாக் பண்ணும்? ஸோ ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஒரு சில கண்டென்ட்டை வந்து யாருக்கும் சோசியல் மீடியாலையோ எதுலையோ வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அண்ட் மோஸ்ட்லி இன்னொன்று என்ன அப்படின்னா ஒவ்வொரு நேஷனுக்கும், இந்தியாவுக்கும் இல்லை ஒவ்வொரு நேஷனுக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலான கண்டென்ட்ஸ் நிறையாவே இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு நார்மல் பீப்புள் நீங்களோ நானோ போய் கேட்டால் தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான கான்ஃபிடென்ஷியலான டேட்டாவை யாராவது லீக் பண்ணாலோ இல்லை ஏதோ ஒரு டேட்டா, ஸோ இதை சொல்கிறதுனால ஒரு நார்மலான ஸ்மூத்தான லைஃப்பை வந்து நம்ம இன்டரப்ட் பண்ணுவாங்க. லைக் இந்த டேட்டா வந்து ஆன்லைனில் ஷேர் பண்ணுறதுனால ஒரு கலவரமோ ஏதோ ஒன்று வரும் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேக் டவுன் பண்ண சொல்லும், பிளாக் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் கண்டென்ட் பிளாக்கிங். ஸோ இது எதுக்கு கீழே பண்ணுவாங்க அப்படின்னா செஷன் 69A. ஓகேவா? செஷன் 69A ஆஃப் ஐடி ஆக்ட் 2000க்கு கீழே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன, இந்த ஆக்ட் படி என்ன அப்படின்னா ஒரு தேவையில்லாமல் ஒரு கண்டென்ட்டை யாரோ ஒருத்தவங்க சோசியல் மீடியாலேயோ எதுலேயோ போடுறாங்க, ஆனால் அது நேஷனோட பீஸ்க்கோ இல்லை செக்யூரிட்டிக்கோ வந்து ஆபத்தாக அமையும்னா அந்த கண்டென்ட்டை பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் கண்டென்ட் பிளாக்கிங் ஆர்டர்ஸ். ஸோ இப்போதைக்கு ஏஐலாம் நிறைய யூஸ் பண்ணுறதுனால டீப்ஃபேக்ஸை யூஸ் பண்ணி அப்ஜெக்ஷனல் போஸ்ட் போடுறாங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நேஷனல் செக்யூரிட்டிக்கு த்ரெட்டனாக இருக்குது. எஸ்பெஷலி வந்து பப்ளிக் ஆர்டர்ஸ் அக்ராஸ் த இந்தியா வந்து இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றதுனால இந்த கண்டென்ட் பிளாக்கிங் ஆர்டர்ஸ் வந்து இப்போதைக்கு நிறையாவே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா தேவையில்லாத கண்டென்ட்டை சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோப்பா அப்படி பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 24,000 கண்டென்ட்டை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? யார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். யார் வச்சு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வச்சு. ஸோ அதுக்கப்புறம் விஸ்வசூத்ரா, வேவ்ஸ் ஆஃப் இந்தியா ஃபார் த வேர்ல்டு. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட் கமிஷனர் ஹேண்ட்லூமோட ஆஃபீஸ் கூட கொலாபரேட் பண்ணி நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அவங்க கூடயும் கொலாபரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இதில் வந்து 3 பேர் கொலாபரேட் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், ஆஃபீஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் கமிஷன், அவங்க வந்து ஹேண்ட்லூம்காண்டி, அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜிக்காண்டி. ஸோ இவங்க 3 பேரை சேர்ந்து என்னப்பா லான்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு புது இனிஷியேட்டிவ். ஸோ விஸ்வசூத்ரா வேவ்ஸ் ஆஃப் இந்தியா ஃபார் த வேர்ல்டு. ஸோ இது என்ன அப்படின்னா இந்தியன் வேவ்ஸ், இந்தியாவில் இருக்க செய்யப்பட்ட கிளாத்ஸை வந்து வேர்ல்டு லெவலுக்கு கொண்டு போகணுன்றதான் இந்த இனிஷியேட்டிவ். இதை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 61st
ஃபெமினா மிஸ் வேர்ல்ட் அப்போ லான்ச் பண்ணாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்தியாவோட அத்தன்டிக்கான ஹேண்ட்லூம் டிசைனர் கலெக்ஷன்ஸை வந்து குளோபல் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போகணும், இந்தியன் வியூவர்ஸோட கிராஃப்ட்மேன்ஷிப்பை வந்து மேலே எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காண்டி தான் இந்த விஸ்வசூத்ரா. ஸோ அதுக்கப்புறம் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி வந்து யாரு கீழே வருவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே வருவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போகிற போக்கு பார்த்தா வெயில் கூடிக்கிட்டே போகுது, நமக்கு தேவையான பவர் வந்து இன்னும் இன்க்ரீஸ்டாக தேவை. ஓகேவா? ஸோ இவங்க சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா முழுக்க பவர் அதிகமாக தேவைப்படுறதுனால இந்தியாவில் இருக்க நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டியை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்கன்னா, இப்போதைக்கு 8.8 ஜிகாவாட் இருக்குது, இதை 100 ஜிகாவாட்டாக 2047 வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அட்வைசரி கமிட்டி. ஸோ யார் அப்படின்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னாலஜி அண்ட் பாலிசி எக்ஸ்போர்ட் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை போடுறாங்க. ஓகேவா? எங்கே வச்சு? நியூ டெல்லியில் வச்சு. எதுக்குப்பா இந்த கமிட்டினா, ஆல்ரெடி இருக்க இன்னொரு கமிட்டிக்கு அட்வைஸ் கொடுக்க, லிட்ரலி அதுக்கு தான் இந்த கமிட்டி. ஸோ இதில் வந்து நேஷனல் லெவலில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, பாலிசிஸ்க்கெல்லாம் மேக் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அட்வைசரியாமல் ஆக்ட் பண்ணுவாங்க. யாருக்குப்பா அட்வைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கன்வர்ஜன்ஸ் அண்ட் எக்கனாமிக் குரூப். ஸோ இவங்களுக்கு தான் வந்து அட்வைஸ் கொடுக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ண பாலிசிஸை வந்து மேக் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி பாலிசிஸ் மேக் பண்ணுறப்போ அதுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு யார் வராங்க? நம்ம டிபெக் வராங்க. ஓகேவா? ஓகே. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அடுத்த ஸ்டேட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஒரு சாங்சுரியை சுற்றி. ஸோ எத்தனை கிலோமீட்டருக்கு அப்படின்னா 408.7 கிலோமீட்டருக்கு. எந்த இடத்துல அப்படின்னா பாரசிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை சுற்றி 408.7 கிலோமீட்டர்ஸ்க்கு இது வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நம்ம இதில் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து பாரசிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் கொடுத்துருக்காங்க. இந்த சாங்சுரி எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசில் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக் பிரம்மபுத்திரா ஸ்டேஷன் அப்கிரேடேஷன் இன் பெரம்பூர் ஸ்டேஷன் அப்கிரேடேஷன் இன் ஒடிஷா. ஸோ ஒடிசாவில் இருக்க ஒரு பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனை வந்து ரெனோவேட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட் வந்து கொடுக்க போகிறாங்க. சரி, எவ்வளோ கோடியில் பண்ணால் ஒன்றும் இல்லை, ஒரு 300 கோடியை செலவு பண்ணி அந்த ரயில்வே ஸ்டேஷனை திரும்ப கட்ட போகிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியா யூஏ ஸ்ட்ராட்டஜிக் கல்ஃப் அவுட்ரீச். ஸோ இந்தியனோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஜித் தோவல். ஸோ அவர் யாரை மீட் பண்ணுறாங்க அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட பிரசிடென்ட்ஸை எங்கே வச்சு அப்படின்னா அபுதாபியில் வச்சு மீட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க எதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ போயிட்டுருக்க வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட் வந்து எப்படி ஸ்ட்ரைக் ஆஃப் ஹார்மோஸை டிஸ்டர்ப் பண்ணுது, ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி அவுட்ரீச் வெளில வரலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஃபெடரல் சான்சலர் ஆஃப் ஆஸ்ட்ரியா. ஸோ ஆஸ்ட்ரியாவிலேருந்து ஒரு சான்சலர் லெவலில் ஒருத்தர் இந்தியாவுக்கு வருது. கடந்த 42 வருஷங்களில் இதுதான் முதல் தடவை. ஃபெடரல் சான்சலர் ஆஃப் ஆஸ்ட்ரியா யார் அப்படின்னா டாக்டர் கிறிஸ்டியன் ஸ்டாக்கர். ஸோ இவர் வந்து அஃபிஷியல் விசிட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு வராரு. ஸோ இவரோட விசிட்டை ஹோஸ்ட் பண்ணது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. எங்கே வச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு. ஸோ இதில் வந்து நிறையா பிஸ்னஸ் ஃபோரம்ஸ் பற்றி எல்லாம் வந்து பேசுகிறாங்க. ஸோ இதில் வந்து எதை ஃபியூச்சர் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா ஆஸ்ட்ரியா பிஸ்னஸ் ஃபோரத்தை ஃபியூச்சர் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வழக்கம் போல் பைலேட்டரல் கோஆப்ரேஷன்லாம் எப்படி இருக்கும்ன்றத இது பண்ணாங்க. ஸோ அண்ட் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் மெக்கானிசம் எதுக்கு அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே கொண்டு வரதுக்கான விஷயங்கள் வந்து அவங்க பேசினாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மட்டாலா ஏர்போர்ட்டை ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மட்டாலா ஏர்போர்ட்டுக்குன்னு ஒரு கதை இருக்குது. ஸோ அது என்ன தெரியுமா? ஸ்ரீலங்கா நாங்கள் பெருசாக ஒரு ஏர்போர்ட் கட்டுறோன்னு ஒழுங்காக அவங்க காசை வச்சு பண்ணிக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க, சைனா கிட்ட போயிட்டு ஒரு 200 பில்லியன் கடன் கொடுப்பான்னு வாங்கி மட்டாலாவில் பங்கமாக ஒரு ஏர்போர்ட் கட்டினாங்க. செம்ம பெரிய ஏர்போர்ட். என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த ஏர்போர்ட்டில் பிஸ்னஸ் ஓடலை. ஓகே. ஸோ பிஸ்னஸ் ஓடலை அப்படின்னா ஒரு ஏர்போர்ட்டில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கும் டிராஃபிக் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ டிராஃபிக் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி டிராஃபிக் ஜாம் கிடையாது. ஒரு ஏர்போர்ட்டில்
டிராஃபிக்ன்ற வேர்டு எதை மென்ஷன் பண்ணோம்னா எத்தனை ஃப்ளைட்ஸ் இந்த ஏர்போர்ட்டுக்கு வருது, எத்தனை ஃப்ளைட்ஸ் இங்கேருந்து டேக் ஆஃப் ஆகுது, எத்தனை பேசஞ்சர்ஸ் இந்த ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் சொல்கிறது தான் வந்து டிராஃபிக். ஸோ இந்த ஏர்போர்ட்டோட டிராஃபிக் ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஏர்போர்ட்லேருந்து வரக்கூடிய ஃபினான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போது எல்லாரும் ஒரு ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணாதான் அந்த ஏர்போர்ட்லேருந்து வருமானம் வரும். ஸோ இங்கே டிராஃபிக் கம்மியாக இருக்கிறதுனால இது ஃபினான்ஷியலி லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த லாஸை வந்து சரி கட்டி ஆகணும்ல, நானே கடன் வாங்கி கட்டியிருக்கேன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஸ்ரீலங்கா இறங்கி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, யாராவது ப்ரைவேட்டுக்கு தரேன், எவனோ வந்து இந்த ஏர்போர்ட்டை எப்படியாவது ஆப்ரேட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிட்டரலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ப்ரைவேட்டாக இருக்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த மட்டலா ஏர்போர்ட்டோட ஆப்ரேஷன்ஸை வந்து கொடுக்க போகிறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் இன்வைட் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட். செபி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சதி அப்படின்னு ஒரு ஆப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் எதுக்கு அப்படின்னா 2 விஷயத்துக்கு. ஏஐ டிரைவன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ணோன்னா என்ன பண்ணணும், அப்படி ஒரு ஃப்ராடே நடக்குன்னே தெரியாமல் நான் போய் எதையாவது கிளிக் பண்ணிட்டாதான் நான் மாட்டிப்பேன். ஸோ அப்போது எனக்கு அதுக்கான நாலேஜ் தரணும். ஸோ இந்த ஆப் வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஆப்ஷனையும் காட்டும் அண்ட் இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டிங்கையும் காட்டும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நார்மலான யூசர்ஸ்க்கு வந்து நீ என்னென்னலாம் இருக்குது, ஒரு மார்க்கெட்டில் ரிஸ்க் எப்படி இருக்கும், ஸோ அதோட கேவைசி ப்ராசஸ் எப்படி இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாத்தையும் சொல்லும். ஸோ அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஃப்ராட்ஸ் குறையலான்னு இந்த செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அபுதாபி நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட கிஃப்ட் சிட்டி குஜராத்தில் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ரீஇன்சூரன்ஸ் பிரான்ச்சை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அபுதாபி நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு யூஏஇ பேஸ்டு ஃபினான்ஷியல் ப்ரொவைடர். ஓகேவா? சரி, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ரீஇன்சூரன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அது என்னப்பா ரீஇன்சூரன்ஸ்? சரி, இப்போ நம்ம எல்லாரும் நார்மலான மனுஷங்க. ஓகே, ஒரு பப்ளிக் பீப்புள். ஸோ இந்த பப்ளிக் பீப்புள் இன்சூரன்ஸ் வேணும்னா ஒரு கம்பெனி கிட்ட போவோம். ஓகேவா? இவன் தான் இன்சூரன்ஸ் கம்பெனி 1. ஸோ இப்போ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து இவனுக்கு ஏதாவது காசு போயிடுச்சுன்னா, ஸோ அதனால் இவன் இன்னொருத்தர்கிட்ட போய் இன்சூரன்ஸ் போவான். இவனோட மொத்த ரிஸ்கையும் ஒரே பார்ட்டி கிட்ட கூட இன்சூரன்ஸ் போடுவான், இல்லை நிறையா பார்ட்டிஸ் கிட்ட ஒவ்வொரு இதுக்கும் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கே இன்சூரன்ஸ் கொடுக்குறதான் யார் அப்படின்னா இந்த ரீஇன்சூரன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சை வந்து கிஃப்ட் சிட்டியில் காந்தி நகரில் குஜராத்தில் வந்து அபுதாபி நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கரூர் வைசியா பேங்கோட எம்டிஎன் சிஇஓவா வந்து யாரை ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரமேஷ் பாபுவே வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு கீனோட் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா 38th செபி ஃபவுண்டேஷன் டே. ஸோ அப்போ வந்து அவங்க கீனோட்லாம் அட்ரஸ் பண்ணிட்டு மிஷன் கங்கூர்க் அப்படி சொல்லிட்டு ஒன்றை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ யாரா இவன் மிஷன் கங்கூர்க்குன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ட்ரிவன் சைபர் அட்டாக்ஸ்லேருந்தையும் அதுக்கப்புறம் டீப் ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட்ஸ்லேருந்தும் வார்னிங்ஸ் தரக்கூடிய ஒரு திங் தான் இது. ஓகேவா? இந்த மிஷன் ஜகூர். ஸோ இந்த மிஷன் ஜகூருக்கு படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸுக்கு அவேர்னஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எப்படியெல்லாம் ஃப்ராட்லண்ட் நடக்கும், ஸோ டீப் ஃபேக்கில் ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸ் எப்படி இருக்கும், ஒரு அன்சேஃபான ஏஐ டிரைவன் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைஸ் எப்படி இருக்கும், ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மிஷன் ஜகூர். ஸோ அதுக்கப்புறம் இந்தியா நியூசிலாந்து. ஸோ இவங்க 2 பேரும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்குள்ள வந்திருக்காங்க. ஸோ இதுபடி 2 பேரும் ஒருத்தரோட டேரிஃப் அதாவது டாக்ஸஸ் வந்து எலிமினேட் பண்ணோம். ஸோ இந்தியா வந்து என்ன கிடைக்குது இந்த அக்ரிமெண்ட் மூலம்னா இந்தியாவுக்கு வந்து 100% டேக்ஸ் வந்து குறையுது. எதுக்கு? எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. இந்தியாவிலேருந்து நியூசிலாந்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் டேக்ஸே கிடையாது. இதே வந்து நியூசிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வரும் இல்லையா, இம்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து 95% வந்து டேக்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளோ கொஞ்சம் இந்த டேக்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி இந்த டேக்ஸை
95% போயிடுச்சு, நம்ம எக்ஸ்போர்ட் பண்றப்ப 100% டாக்ஸ் வேண்டாம் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்தியாவுக்குள்ள வர ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல யார் நிறையா பண்றாங்க, எந்த கண்ட்ரி நிறையா பண்ணுதுன்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதுபடி நம்ம கண்ட்ரியில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னா சிங்கப்பூர் தான். ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா $17.6 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஈஸ்ட் ஏஷியன் இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இப்போ போயிட்டு இருக்க ஈஸ்ட் ஏஷியாவோட பஞ்சாயத்துனால நம்ம கண்ட்ரிலேருந்து போகிற இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 50% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ரிப்போர்ட் 2026 வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நித்தி ஆயோக். எப்பப்போ ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு ரிலீஸ் பண்ணோம். ஸோ இதில் என்னென்ன டார்கெட்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம இன்னும் பெட்டராக போகணுன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியாவோட ஸ்டேட்ஸையும் யூனியன் டெரிட்டரிஸையும் வந்து அதோட ஹெல்த் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெல்த் மட்டும் இல்லை, எஜுகேஷன், எக்கனாமிக் க்ரோத்து, அப்புறம் சஸ்டைனபிலிட்டி இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கினைட் ஃப்ராங்க் வேர்ல்டு ரிப்போர்ட் 2026 வந்திருக்கு. ஸோ இது வந்து இதோட 20வது எடிஷன், கினைட் ஃப்ராங்கோட 20வது எடிஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவன் என்ன ரிப்போர்ட் அப்படின்னா அதிகமான வெல்த்தியான இண்டிவிஜுவல்ஸ் எந்த கண்ட்ரியில் இருக்காங்க அப்படின்றது தான் இவன் வந்து சொல்லியிருக்கான். ஸோ இதுபடி யூஎஸ்ஏல தான் டாப்பில் இருக்காங்க. யூஎஸ்ஏல தான் அதிகப்படியான இண்டிவிஜுவல்ஸ் வந்து வெல்த்தியாக இருக்காங்க, இல்லைன்னா அதிகப்படியான வெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் யூஎஸ்ஏல இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். இந்தியா 6வது இடத்துல இருக்கு. ஸோ இது இங்கே இருக்க இண்டிவிஜுவல் வெல்த்தி பீப்புள்ஸோட கம்பைன்டு நெட்வொர்க் எவ்வளோ அப்படின்னா, ஓகே நெட்வொர்க்கு கொடுக்கல, எத்தனை பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பில்லியனியர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 207 பில்லியனர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 19,877 அல்ட்ரா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க. கொஞ்சம் எனக்கு ஹெவியாக தானே தெரியுது, என்ன பண்ணுறது, என் அக்கௌண்ட்லாம் எம்டியாக தான் இருக்குது. நம்புவோம், என்னைக்காவது நம்பணும் அப்படி ஆகும்னு. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா அண்ட் பூட்டான் வந்து கஸ்டம்ஸ் கோஆப்ரேஷனுக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ இதுக்காண்டி 7th ஜாயிண்ட் குரூப் ஆஃப் கஸ்டம்ஸ் மீட்டிங் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இது இந்தியா சைட்லேயும் கவர்மெண்ட் ஆஃப் பூட்டான் சைட்லேருந்து 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எங்கே நடக்குது அப்படின்னா மூணார், கேரளாவில் நடக்குது. இந்தியா சைட்லேருந்து சிபிஐசி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் வராங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து யார் வராங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அண்ட் கஸ்டம்ஸ் வந்து வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணி ட்ரேட் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் பெட்டர் ஆகிறது எப்படி அப்படின்றதெல்லாம் அவங்க பேசுவாங்க. நம்ம என்ன வச்சுக்கணும், இவங்க 2 பேரோட கொலாபரேஷன் ஜாயிண்ட் 7th ஜாயிண்ட் குரூப் ஆஃப் கஸ்டம்ஸ் வந்து எங்கே நடந்திருக்கு, கேரளா மூணாறு நடந்திருக்கு. இந்தியாவிலேருந்து சிபிஐசி வந்திருக்காங்க, அவங்கலேருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அண்ட் கஸ்டம்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட். ஸோ இவங்க யார் கீழே வருவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் கீழே வருவாங்க. ஸோ இவங்க யார் கூட எம்ஓஐ சைன் பண்ணுவாங்க அப்படின்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் கூட எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. எங்கே வச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு. இந்த அக்ரிமெண்ட் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகுது அப்படின்னா டிஜிட்டல் ப்ராட்காஸ்டிங்கில் வர்ற ப்ராப்ளம்க்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்குறது எப்படி, இன்னும் எப்படி ஸ்மார்ட் கம்ப்யூட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இவங்க 2 பேரும் எம்ஓஐ சைன் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பிரிக்ஸ் அகாடமிக் ஃபோரம் 2026 வந்து நடந்திருக்கு. ஓகேவா. ஸோ இதை யாரை ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ஈவெண்ட்டில் டாப் ஸ்காலர்ஸு, ரிசர்ச்சர்ஸு, பாலிசி மேக்கர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் பிரிக்ஸோட எல்லா நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. பிரிக்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும்ல, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இதில் ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஐ மீன் இந்த கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸில் வந்து டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வெஹிக்கிளை அன்வீல் பண்ணியிருக்காங்க. அன்வீல்டு அப்படின்னா வந்து லைக் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹைலி அட்வான்ஸ்டு ட்ராக்ட் அண்ட் வீல்டு ஆர்மல் பிளாட்ஃபார்மை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து எங்கே வச்சு பண்ணாங்க அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் ரிசர்ச் அண்ட்
டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வச்சு பண்ணியிருக்காங்க. அது எங்கே இருக்கு அப்படின்னா அஹில்யா நகர் மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து யார் யாரோட கூட கொலாபரேட் பண்ணி இதை வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னா இந்த விஆர்டிஇ. ஸோ இவன் வந்து யார் யார் கூட கொலாபரேட் எந்த 2 பேர் சேர்ந்து இவனை வந்து கொலாபரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் அண்ட் பாரத் ஃபோர்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி தான் இவன் வந்திருக்கான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஒரு ஹை வேலி டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க 975 crores. ஸோ எதுக்கு அப்படின்னா பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் கூடயும் யார் கூட அப்படின்னா பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் கூடயும் எலக்ட்ரோ நியூமாட்டிக் அண்ட் ஹைட்ராலிக் பிரைவேட் லிமிடெட் கூடயும். ஸோ எதுக்குப்பா இவ்வளோ பெரிய டீலு அப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து ட்ரால் அசம்பிளிஸை வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்தியன் T-72 அஜியா அண்ட் T-90 பீஷ்மா. ஸோ இவங்களோட டேங்க்ஸை வந்து இன்னும் பெட்டராக்கணும், இன்னும் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணணுன்றதுக்காண்டி. ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் எங்கே வச்சு சைன் பண்ணீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு. ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்கலாமா? ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். ஸோ ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் வந்து என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்க ஒரு ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப். ஸோ இவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஃபைனல் இன்டெகிரேஷன் ஃபார் இட்ஸ் விக்ரம் 1 ராக்கெட்டை வந்து நாங்கள் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பக்காவாக முடிஞ்சு அப்படின்றதுனால இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ரைவேட்லி டெவலப்டு ஆர்பிட் லான்ச் வெஹிக்கிளாக இருக்கும். விக்ரம் 1 தான். ஓகேவா? ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு இன்டர்சிட்டி ட்ரோன் டெலிவரி பைலட்டை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸும் ஃபெடெக்ஸும் கொலாபரேட் பண்ணி. ஓகேவா? ஸோ எங்கே வச்சு ட்ரையல் பண்ணாங்க அப்படின்னா பெங்களூரு கர்நாடகாவில் வந்து ட்ரையல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இது எப்படி பண்ணாங்க அப்படின்னா ரோடில் வந்து ஒரு 60 minutesம் அதுக்கப்புறம் 21 minutes வந்து ஃப்ளைட் வழியாகவும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்டெகிரேட்டட் அக்ரிகல்ச்சரல் இன்டெலிஜென்ஸ் எக்கோசிஸ்டம். ஸோ அன்னம் ஏஏ அப்படி சொல்லி ஒரு ஏஏ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஐஐடி ரோர்பூர். ஓகேவா? ஸோ இது வந்து ஐஐடி ரோர்பூரோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து வந்த ஏஐ. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா பஞ்சாபில் இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் எக்கோசிஸ்டம் அக்ரிகல்ச்சர் இன்டெலிஜென்ஸ் எக்கோசிஸ்டம் வந்து பஞ்சாபில் இருக்கிறத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணுறதுக்கு தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்போர்ட்ஸ் படி பார்த்தா லண்டனில் ஒரு மேரத்தான் நடந்திருக்கு. அதான் லண்டன் மேரத்தான் 2026. ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா அந்த மேரத்தானை 2 hours முன்னாடி முடிச்சு ஒருத்தர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் யார் அப்படின்னா 31 வயசு கென்யன் அத்லட் செபஸ்டியன் சர்வே. ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அத்லட் டு ரன் அ லீகல் காம்படிஷன் மாரத்தான் அண்டர் 2 hours. ஸோ இவரோட கிளாக் டைமிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 hour and 59 minutes and 30 seconds. ஸோ அதுக்கப்புறம் ஐஎஸ்எஸ்எஃபோட ஜூனியர் வேர்ல்ட் கப் 2026 வந்து நடக்குது. எங்கே அப்படின்னா கெய்ரோ எஜிப்தில் நடக்குது. இந்தியா வந்து மெடலாக வாங்கி குடிச்சிருக்காங்க. எத்தனை மெடல் அப்படின்னா ஒரு 16 மெடல், அதில் 5 கோல்டு. ஸோ அதுக்கப்புறம் சாஃப் உமன்ஸ் வேர்ல்ட் கப் 2026 வந்து நாங்களே ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு இந்தியா ஒன்று வந்துருக்கு. எங்கே வச்சுப்பா பண்ணுவீங்கன்னா நாங்கள் கோவாவில் வச்சு பண்ணுறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ எஃப்ஐடிஇ இவங்க வந்து என்ன அப்படின்னா இவங்க வந்து செஸ் ஃபெடரேஷன். ஸோ இவங்க யார் கூட சேர்ந்துருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கேம்ஸ் அசோசியேஷன் கூட வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு செஸ்ஸை வந்து மல்டி ஸ்போர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் காம்படிஷனுக்குள்ளே கொண்டு வரதுக்கான முக்கியமான ஸ்டெப். ஸோ அதுக்கப்புறம் யார் அப்படின்னா இந்தியாவோட மென்ஸ் பேட்மிண்டன் டீம் வந்து ஒரு பயங்கரமான விக்டரியை வந்து இது பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா யாரை டிஃபீட் பண்ணி அப்படின்னா ஆஸ்திரேலியாவை டிஃபீட் பண்ணி. எதில் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் தாம்சன் கப்பில். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து கேலண்ட்ரி அவார்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ எங்கே வச்சு அப்படின்னா ராஷ்டிரபதி பவன் நியூ டெல்லியில் வச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரகுராய் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இவர் யார் அப்படின்னா ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட், 83 வயசில் இறந்துருக்காரு. ஓகேவா? எங்கே வச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு. ஸோ அப்புறம் குருமுனி நாராயண பிரசாத் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ இவர் யார் அப்படின்னா இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரு, ஃபிலாசபரு. இவர் வந்து
இவருக்கு வந்து 87 வயசாகுது, திருவனந்தபுரத்தில் இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து 130 புக்குக்கு மேலே எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் யார் அப்படின்னா ஹெட் ஆஃப் த நாராயணா குருகுலம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பத்மஸ்ரீ அவார்டி. அதுக்கப்புறம் ஏப்ரல் 28 என்ன டே அப்படின்னா வேர்ல்டு டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஏப்ரல் 21 என்ன அப்படின்னா யூஎன்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன்ஸ் இன் இண்டஸ்ட்ரி 2026. ஸோ அதுக்கப்புறம் ஏப்ரல் 25 வேர்ல்டு மலேரியா டே. ஏப்ரல் 25 வேற என்ன டேன்னா இன்டர்நேஷ்னல் டெலிகேட்ஸ் டே 2026. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டில் அப்புறம் சென்ட்ரல் ஏரியாலலாம் வந்து ஹீட் வேவ் வந்து சிவியராக இருக்கும், அதனால ஸ்கூல் டைம்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கானா டைகர் ரிசர்வ்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து ஒரு டைகர் கப்ஸ் வந்து இறந்துருக்கு. ஸோ அதுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன ஞாபகம் எங்கே இந்த டைகர் கானா ரிசர்வ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸ்டேட் பாலிடிக்ஸ், நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு சைல்ட் ரைட் வயலேஷனை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் இதை ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு சைல்ட் ரைட் வாட்ச் அப்படின்ற ஆர்கனைசேஷன் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குன்னா ECI அண்ட் SPCR இன் சென்னை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குப்பா அப்படின்னா பொலிட்டிக்கல் மெசேஜஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து குழந்தைங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க, டிவிகே பார்ட்டி அப்படின்னு வந்து இவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் IIT ட்ரோன் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா, IIT மெட்ராஸும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்கு, அந்த ட்ரோன் லாஜிஸ்டிக்காக முடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் எக்ஸாம் படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். பை கைஸ்.